ஒரு சிறிய கிராமத்தில் பக்தி மிகுந்த ஒரு பாட்டி இருந்தாள். அவள் தினமும் சிவபெருமானை மனதார வழிபடுவாள். ஆனால் அவளிடம் ஒரு பசுவே வாழ்க்கைத் துணையாக இருந்தது. அந்த பசுவே அவளுக்கு பாலும் வாழ்க்கைக்கும் ஆதாரமாக இருந்தது. ஒரு நாள் பசு திடீரென மறைந்து விட்டது. பாட்டி மிகவும் வருந்தினாள். ஓம் நமசிவாய என்று உளமாரக் கூறி சிவபெருமானிடம் தனது துக்கத்தை பகிர்ந்தாள். ஐயா, நீயே எனக்கு பசுவாக இருந்தாய். நீ வாங்கி வைத்தாயோ? என் வாழ்வை வழிநடத்தும் கருணை உன்னிடமே இருக்கிறது என்று கூறி சிரமத்திலும் பக்தியை விடவில்லை. அதே இரவில் சிவபெருமான் அவளது கனவில் வந்து, பாட்டி, உன் நிலைத்த பக்திக்காக நான் உனக்கு இன்னொரு பசுவையும் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தையும் அளிக்கிறேன் என்று ஆசீர்வதித்தார். அடுத்த காலை அந்த பசு திரும்ப வந்திருந்தது. மேலும் கிராமத்து மக்கள் பாட்டியின் பக்தியால் உந்தப்பட்டு அவளுக்கு உதவத் தொடங்கினர். பாட்டியின் வாழ்க்கை செழித்தது. மொழிபெயர்க்கும் நெறி: இறைவன் நம்மிடம் எதையாவது எடுத்துக்கொண்டால் அது நம்மை சோதிக்க மட்டுமல்ல, நம்மை நம்பிக்கையுடன் வளர்த்தும் விடுகிறார். உண்மையான பக்தி இருந்தால் இறைவனின் கருணை என்றும் நம்முடன் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களே!